நல்லவர் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம் என்றால், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று எசேக்கியா தீர்க்கதரிசியிடம் தேவனாய் கர்த்தர் சொல்கிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று தேவனாய கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிறார். சோர்ந்து போய், நொந்து போய், பலனற்று போய், உலர்ந்த எலும்புகளைப் போல என்னால் இந்த காரியத்திலே செயல்பட முடியவில்லை, என்னால் இந்த காரியத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா செய்ய முடியாதா, ஒரு திணறல், ஒரு தடையோடு நீங்கள் கொண்டு இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். உலர்ந்து போன எலும்புகள், செத்துப்போன எலும்புகள் தேவன் எப்படி உயிரடைய செய்கிறாரோ, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதி, தனிப்பட்ட காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே, தொழில்களிலே, உங்களுடைய எந்தவித காரியத்திலே இழந்து போய், நொந்து போய், செத்துப்போன காரியம் போல் இருக்கிறதோ, உலர்ந்து போன காரியம் போல் இருக்கிறதோ, தீர்க்க தரிசனமாக இந்த நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது முதலாவது நடக்கிறது என்னவென்றால், 10வது வசனத்தை பார்ப்போம் என்றால், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த வேளையிலே உங்களை பார்த்து தேவனாய கர்த்தர் பேசுகிறார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். என் ஆவி வரும் பொழுது முதலாவது நடக்கிறது என்னவென்றால், நீங்கள் உயிரடைவீர்கள். எந்த பகுதி உழன்று போய் இருக்கிறதோ அந்த பகுதி அது உயிரடையும். எந்த பகுதி செத்துப்போன காரியம் போல் இருக்கிறதோ அந்த பகுதி மீண்டும் உயிரடையும். உங்கள் தொழில்கள் உயிரடையும், உங்கள் ஊழியங்கள் உயிரடையும், உங்கள் தனிப்பட்ட காரியங்கள் உயிரடையும், உங்கள் குடும்ப காரியங்கள் உயிரடையும், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் உயிரடையும். வார்த்தை உங்கள் நோக்கி தான் வருகிறது. முதலாவது நீங்கள் உயிரடைவீர்கள், இரண்டாவது கால் ஊன்றி நிற்பீர்கள், மூன்றாவது மகா பெரிய சேனையாய் நிற்பதை உங்களை நோக்கி தான் வருகிறது. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவருக்குள் பிரவேசிக்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவி உங்கள் உள்ளத்திலே வரும்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். உங்கள் சரீரத்திலே பலவீனம் எந்த ஒரு பகுதியிலே இருந்தாலும் அந்த பகுதி இந்த நாளிலே தேவன் உயிரடை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் இந்த மகிமையை கண்டடைய முடியும். தேவனுக்கு என்று வைராக்கியமாய் ஜீவிக்க முடியும். அப்பொழுது ஆவி அவருக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. உலர்ந்து போனது தானுங்க, ஒன்றுக்கு பிரயோஜனமற்ற காரியம்தானுங்க, ஒன்றுக்கும் தேவையில்லாத காரியம்தானுங்க அப்படின்னு தேவன் பார்க்கல. அவர் அந்த எலும்பு, உலர்ந்து போன எலும்புகளுக்கு தேவன் உயிரடைய செய்தார் மாத்திரமல்ல, அவர்கள் காலூன்றி நிற்க மாத்திரமல்ல, மகா பெரிய சேனையாய் நிற்க செய்தார். இந்த நாளிலே, இந்த வேளையிலே வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று. என் ஆவியை உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடையும் பொழுது நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள். நீங்கள் காலூன்றி நிற்கும் பொழுது பெரிய சேனையாய் நிற்பீர்கள். ஹல்லேலூயா. பெரிய சேனையாய் கர்த்தருடைய நாம மகிமைக்காக, கர்த்தருடைய சேவையை செய்வதற்காக காலூன்றி
எந்த இடத்துல நீங்கள் கால் ஊண்டக்கூடாது என்று திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டு இருந்த நபர்களுக்கு முன்பாக தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அதே இடத்திலே, துரத்தப்பட்ட இடத்திலே, வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே காலூன்றி மகா பெரிய சேனையாய், தேவனுடைய நாம மகிமைக்காய் மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசிங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடக்க தேவாவியானவர் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.